ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, வடசென்னை. ராயன் படத்திற்கு தேசிய விருதுகள் வழங்கிய விவகாரம் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் குறித்து 2 வாரமாக மௌனமாக இருந்த தனுஷ் தற்போது முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். என்ன பேசினார், நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். கடந்த 18ஆம் தேதியன்று டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழில் சிறந்த படத்திற்கான விருது தனுஷ் இயக்கி நடித்த ராயனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த சமூக அக்கறை கொண்ட படத்திற்கான சிறப்பு விருது கேப்டன் மில்லருக்கு, சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது தனுஷ்க்கும் வழங்கப்பட்டது. மற்றபடி மகாராஜா படத்தில் நடித்த சச்சனா நமிதாஸுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும், அதே படத்தில் பணியாற்றிய அனலரசுக்கு சண்டை பயிற்சிக்கான விருதும் வழங்கப்பட்டது. மேலும் அமரன் படத்திற்கு ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதும், ஜிவி பிரகாஷ் குமாருக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும், கலைவண்ணனுக்கு சிறந்த படத்தொகுப்பிற்கான விருதும் வழங்கப்பட்டது. மொத்தமாக தமிழ் சினிமாவிற்கு மட்டும் 9 விருதுகள் வழங்கப்பட்டது. ஆனால் சிறந்த படத்திற்கான விருது ராயனுக்கு வழங்கப்பட்டதற்கு மட்டும் பல்வேறு தரப்பினர் தங்களது விமர்சனங்களை முன்வைத்தனர். வாழை, தங்கலான், ஜமா, லப்பர் பந்து போன்ற படங்களுக்கு ஏன் விருது வழங்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். இப்படியான சூழலில் வரும் ஜூலை 28ஆம் தேதியன்று தனுஷின் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளதால் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் தனுஷ், மெய்யழகன், மகாராஜா ஆகிய திரைப்படங்கள் ராயனை விட சிறந்த படங்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். ஆனால் என்னுடைய புதுப்பேட்டை, ராஞ்சனா, மரியான், வடசென்னை, கர்ணன் ஆகிய திரைப்படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத போது இது குறித்து யாரும் ஆதங்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், இப்போது ராயனுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களில் 10% பேர் கூட அன்று எனக்கு ஆதரவாக இல்லை என்று கூறினார். மேலும் இம்முறை ராயனுக்கு விருது தானாக அமைந்திருக்கிறது, தட்டி கொடுங்கள், தட்டி விடாதீர்கள் என்று பேசியுள்ளார். தனுஷின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதுனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன். ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடிக்கவே முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைச்சு அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க.